அனைவருக்கும் வணக்கம். ஆலய வழிபாட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆலயங்களின் அணிவகுப்பாக திகழும் நகரம் திருச்சி. இங்கே சைவம், சாக்தம், வைணவம், கௌமாரம், காணாபத்தியம் என எல்லா பிரிவுகளுக்கும் பிரசித்தமான பல கோயில்கள் உள்ளன. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே விழாக்களும் கோலாகலமும் நிறைந்திருந்த ஊர் இது என்று சங்க இலக்கியங்கள் கூறும். சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் உரை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. வளம்கெழு சோழர் உரந்தை பெருந்துறை, உரந்தை அன்ன பொன்னுடை நெடுநகர், இதுபோல புறநானூறு, நற்றிணை, சிறுபானாற்றுப்படை, சிலப்பதிகாரம் போன்ற நூல்களும் உரை கொண்டாடுகின்றன. இந்த திருச்சி மாநகரில் ஓர் அற்புதமான முருகப்பெருமான் ஆலயத்தை காணலாம். முருகப்பெருமானுக்கு பிடித்தமான ஆலயங்கள் 2 என்பார் அருணகிரிநாதர். ஒன்று திருச்செங்கோடு, மற்றொன்று திருச்சி வயலூர். குன்றுதோறும் குமரன் இருப்பது வழக்கம். அப்படி ஒரு குன்று மீதுதான் ஏற இருக்கிறோம் என்ற எதிர்பார்ப்போடு எங்களின் வயலூர் பயணம் இருந்தது. வழக்கமாக குன்றின் மேல் குடியிருக்கும் முருகன் இங்கு குன்றில்லாத சமவெளியில் குடியிருக்கிறான். திருச்சியிலிருந்து மேற்கே 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது குமாரவயலூர் என்னும் வயலூர். வயல்கள் சூழ்ந்த இடம் என்பதால் இந்த பெயர் பெற்றது என்பர். இவ்வூரை உறையூர் கூற்றத்து வயலூர், தென்கரை பிரமதேய நந்திவர்ம மங்கலம், ராஜகம்பீர வளநாடு, மேலை வயலூர் என்று குறிப்பிடுகின்றன. அருணகிரிநாதர் இங்கு நீண்ட காலம் தங்கியிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு பாடி பரவசப்பட்ட இடம் இந்த வயலூர். அருணகிரிநாதரை திருவண்ணாமலையில் கம்பத்து இளையவராக தடுத்தாட்கொண்ட முருகப்பெருமான் முதலில் வயலூருக்குத்தான் வர சொல்லி உத்தரவிட்டார். அருணகிரிநாதர் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட்டு 18 பாடல்கள் புனைந்த பெருமை கொண்ட தலம் இது. இங்கிருந்தே திருப்புகழ் எனும் பெரும் பொக்கிஷம் உருவானது என்பதும் இவ்வாலய பெருமைகளில் ஒன்று. முருகப்பெருமானின் பெருமை சொல்லும் ஆலயமாக இது இருந்தாலும் ஆதியில் இது சிவாலயமாகவே உருவானது என்கிறது தலவரலாறு. காலமறியா காலத்தில் காட்டு விலங்குகளை வேட்டையாடச் சென்ற ஒரு சோழ மன்னன் இங்கிருந்த கரும்பு ஒன்றை ஒடிக்க வாளால் வெட்டினான். அப்போது ஒடிந்த கரும்பிலிருந்து ரத்தம் வடிந்தது. இதனால் பதறிய சோழன் வயலை தோண்டி பார்க்கையில் அங்கே ஈசன் லிங்கமேனியாக காட்சியளித்தான். அங்கேயே அவருக்கு ஓர் ஆலயம் எழுப்பி ஆதிநாதர் என்ற திருநாமம் இட்டு வணங்கினான் என்று சொல்லப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டில் இந்த ஆலயம் மீண்டும் புனரமைக்கப்பட்டது. ராஜகேசரிவர்மன், குலோத்துங்க சோழன், பரகேசிவர்மன், ராஜேந்திர சோழன் ஆகியோரால் திருப்பணிகள் கண்ட இந்த கோயிலின் கல்வெட்டுகள் ஆலயத்தின் பழைமையை எடுத்துக் கூறுகின்றன. இங்குள்ள ஆதிநாதர் தம்மை நாடி வரும் பக்தர்கள் கேட்பதை மறக்காமல் கொடுப்பதால் மரப்பிலிநாதர் என்றும், அக்னி பகவான் வழிபட்டதால் அக்னீஸ்வரன் என்றும், விடங்கப் பெருமான், திருமகாதேவன், திருக்கற்றளி பெருமான் என பல நாமங்களால் வணங்கப்படுகிறார். இங்கு அம்பிகையின் திருநாமம் ஆதிநாயகி. இங்கே வீற்றிருக்கும் கணபதியை பொய்யா கணபதி என்பர். கைத்தல நிறைகணி என துவங்கும் அருணகிரிநாதரின் விநாயகர் ஸ்தோத்திர பாடல் உருவானதும் இவரால்தான். வயலூர் முருகப்பெருமான் என்று உலகெங்கும் பிரசித்தமான இந்த ஆலயத்தில் தெய்வானை, வள்ளி ஆகிய இருவருடனும் முருகப்பெருமான் இணைந்து ஈசனை இங்கு பூஜிக்கிறார்கள் என்பது ஐதீகம். தனி சந்நிதியில் வள்ளி, தெய்வானை சமேதராக காட்சி தருகிறார் வயலூர் முருகப்பெருமான். முயலகன் இல்லாத சதுர தாண்டவ நடராஜர், முருகப்பெருமானே தன் வேலினால் குத்தி உண்டாக்கிய சக்தி தீர்த்தம். வைகாசி விசாக சுவாதி நட்சத்திரத்தன்று நடைபெறும் சட்டத்தேர் விழா என இந்த ஆலயத்தில் அதிசயங்கள் அநேகம். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருப்பணிகள் செய்து வழிபட்ட திருத்தலம் இந்த வயலூர் முருகன் கோயில். 7 தலம் புகர் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜ கெம்பிர நாடாளு நாயக வயலூரா என்று இந்த வயலூர் முருகப்பெருமானை எண்ணி திருவாவினன்குடியிலும் பாடியிருக்கிறார் அருணகிரிநாத பெருமான். எண்ணினாலும் தரிசித்தாலும் எண்ணில் அடங்கா பேறுகளை அள்ளித்தரும் வயலூர் முருகப்பெருமானை முடிந்தவர்கள் நேரில் தரிசிக்க நலம் பெருகும், வளம் தழைக்கும் என்பது வாரியார் சுவாமிகள் வாக்கு. திருமண தோஷம் மற்றும் தடைகள் உள்ளவர்கள் முதல் நாள் இரவே இங்கு வந்து தங்கி மறுநாள் சக்தி தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணம் நடந்தேறும் என்பது நம்பிக்கை. ஆண்டு முழுக்க பக்தர்கள் இங்கு வந்து கூடி முடி இறக்குதல், காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், காது குத்தல், சஷ்டி விரதம் இருத்தல், ஆண்கள் அங்க பிரதட்சணம் செய்தல், பெண்கள் கும்பிடு தண்டமும் அடி பிரதட்சணமும் செய்வது என பல நேர்த்திக்கடன்கள் செய்கின்றனர். நாகதோஷம் மற்றும் குழந்தை வரம் இல்லாதோர் இங்கு வந்து தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி நற்பலன்கள் அடைவர் என்பது நம்பிக்கை. பழனி, திருச்செந்தூருக்கு வேண்டுதல் வைத்தவர்கள் இந்த கோயிலில் வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தலாம். ஆனால் வயலூரானுக்கு வைத்த வேண்டுதலை வேறு கோயிலில் செலுத்த முடியாது, அசலோடு வசூலித்து விடுவான். இந்த வடிவேலன் என்பது இந்த ஊர் மக்களின் சொல்லாக இருக்கிறது. இப்பொழுது இந்த கோவிலில் திருப்பணி நடத்தி வருகிறது. இந்த கோவிலின் ஸ்தல மரம் வன்னி மரம். தத்து திருப்புதல் என்ற நேர்த்திக்கடன் இந்த கோயிலின் வழக்கமாக இருக்கிறது. தோஷமுள்ள குழந்தைகளை குறிப்பிட்ட காலம் வரை கோயிலுக்கு தத்து கொடுத்தலும், உரிய காலம் முடிந்ததும் தத்து திருப்புதலும் செய்கிறார்கள்.
திருமண பரிகார தலமாகவும் வயலூர் இருக்கிறது. வரம் தருவான் வயலூரான் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாகவும் பெரும்பாலான நேரங்களில் நிஜமாகவும் இருக்கிறது. இந்த கோயிலில் வைகாசி விசாகம், கார்த்திகை திருவிழா, சஷ்டி விழா என வழக்கமான விழாக்களும் வெகு விமரிசையாக நடக்கின்றன. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள். அடுத்த கோவில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.